ஏசியா கப் 2025 இப்போ ஆரம்பிக்க போகுது. T20 ஃபார்மட்ல நடக்க போற இந்த டோர்னமெண்ட் எப்பேர்ப்பட்ட ஒரு டோர்னமெண்ட். இந்த கான்டினென்டல் டோர்னமெண்ட்டா நடக்கக்கூடிய இந்த டோர்னமெண்ட் எப்படியெல்லாம் வந்து இத்தன வருஷங்களா நடந்திருக்குது. இது எப்படி ஆரம்பிச்சதுன்ற ஹிஸ்டரிய இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்க போது. ஃபுல் வீடியோவ பாருங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மை டியர் buddies, ஹாய் ஃப்ரம் பாலா. ஏசியா கப் 2025 அப்படியே பின்னாடி போறோம். 1984க்கு 1984ல தான் ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில் அவங்க ஆர்கனைஸ் பண்ண இந்த ஒரு முதல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அரேனாலேயே ஒரு இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கான்டினென்டல் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்துட்டு ஆரம்பிச்சது 1984ல. இந்த ஏசிசி, அதாவது ஏசியன் கிரிக்கெட் கவுன்சிலுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க அமைஞ்சிருக்குது அப்படின்னா யுஏஇல இருக்கக்கூடிய ஷார்ஜால வந்து அமைஞ்சிருக்குது. இங்க தான் வந்துட்டு ஏசியா கப்புடைய இந்த கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வந்துட்டு முதன்முறையா வந்து துவங்குறாங்க. இதை வந்து முதல் முறையிலிருந்து ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் வரைக்கும் எந்தெந்த டீம்ஸ் எவ்வளவு முறை ஜெயிச்சிருக்கிறாங்க, அந்த டோர்னமெண்ட்ஸ்லாம் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சுவாரஸ்யமான விஷயம் ஆக்சுவலா நிறைய இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 50 ஓவர் ஃபார்மட்டாக மட்டுமே தான் இருந்துச்சு. சின்ன வயசுல ஏசியா கப்பை பார்த்த நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். 50 ஓவர் மேட்ச்களாக இருக்கும்போது இந்த ஏசியா கப் எப்பேற்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் தான் இருக்கும் அப்படிங்கிறது. அதுவும் வந்து இந்த 80கள்ல ஆரம்பத்துல பார்த்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா முதல் 2 டோர்னமெண்ட்லாம் வந்துட்டு வெறும் 3 டீம்களை வச்சுதான் ஆரம்பிக்கப்பட்டது. எஸ், இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கான்ற இந்த 3 நாடுகளை கொண்ட டோர்னமெண்டாக மட்டும்தான், அதாவது கிட்டத்தட்ட ஒரு ட்ரை சீரீஸ் சொல்லலாம், ட்ரை நேஷன் சீரீஸ். ஸோ இந்த 3 நாடுகள் மட்டும்தான் போட்டி போடக்கூடிய ஒரு சீரீஸாக இது இருந்துச்சு. இந்த டோர்னமெண்ட் இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அணிகளை வந்து சேர்க்குது உள்ளுக்குள்ள. பங்களாதேஷ் 4வது அணியாக உள்ள வந்து சேர்றாங்க. அதன் பிறகு ஆப்கானிஸ்தான், அதன் பிறகு ஹாங்காங், யுஏஇ போன்ற அணிகள் ஒவ்வொன்றாக வந்து சேர அப்படியே வந்து இப்போ வரைக்கும் இது வந்து இன்னைக்கு ஒரு வேற மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டா எல்லாருக்குமே பார்க்கப்படக்கூடிய ஒரு டோர்னமெண்ட்டா இருக்கு. ஸோ இந்த டோர்னமெண்ட் 1984ல முதல் முறையா வந்துட்டு யார் ஜெயிக்கிறா அப்படின்னா வந்துட்டு இந்தியா. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே இந்தியா தான் கப்படிச்சு ஆரம்பிச்சு வைக்குது. யாரை ஜெயிக்கிறாங்க? ஸ்ரீலங்காவை ஃபைனல்ஸ்ல ஜெயிக்கிறாங்க. சரி, 1986ல ஒரு வருஷம் விட்டு மீண்டும் நடக்குது. அப்போ வந்து ஸ்ரீலங்கால நடக்குது. முதல் தடவை ஷார்ஜா. 2வது முறை ஸ்ரீலங்கால நடக்குது. இந்த முறை ஸ்ரீலங்கா பாகிஸ்தானை அடிச்சு நவுத்திடுறாங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 86 பொறுத்த வரைக்கும் இந்தியா இந்த சீரீஸ்ல விளையாடல. கிட்டத்தட்ட பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா 2 அணிகள் மட்டும்தான் விளையாடி இருக்காங்களே. 2 பேரும் ஆடுறது எதுக்குடா இது ஏசியா கப் அப்படின்னா, ஏசியா கப்னு ஆரம்பிச்சிட்டோங்க. திடீர்னு இந்தியா வரமாட்டேன்ட்டாங்க. ஏன் வரல அப்படின்னா, இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு நடுவுல இருந்த பொலிட்டிக்கல் டென்ஷன், அவங்களுக்கு நடுவுல இருந்த இந்த இரு நாடுகளுக்கு நடுவுல இருந்த அரசியல் பிரச்சனைகள் நிறைய இருந்த காரணத்தினால வந்து அந்த டைம்ல இந்தியா வந்து விலகிருச்சு. நாங்க ஏசியா கப் விளையாட மாட்டோம், ஸ்ரீலங்காவோடலாம் நாங்க மேட்ச் விளையாடுறது ரெடியா இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசியா கப் வந்து விலகிட்டாங்க 1986ல. இதுதான் 2வது சீசன். இந்த சீசன்ல தான் வந்துட்டு நம்முடைய ஸ்ரீலங்கா வந்து அவங்களுடைய முதல் டைட்டில் அடிக்கிறாங்க. ரைட். 1988 இப்போ பங்களாதேஷ்ல நடக்குது. இப்போ பங்களாதேஷும் உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. எக்ஸ்பேண்ட் ஆகுது. 4 அணிகளாக மாறுது. வந்த உடனே பங்களாதேஷ்க்கு ஹோஸ்டிங் ரைட்ஸையும் கொடுத்தாச்சு. டாக்கால வந்து நடக்குது. அப்போ வந்து இந்தியா திரும்பவும் இந்த டோர்னமெண்ட்டுக்குள்ள வராங்க 1988ல. அதாவது 84ல ஆரம்பிச்சு 86ல நடந்து 88 3வது சீசன்ல மீண்டும் கம்பேக் கொடுக்குறாங்க. சரி ரைட், இப்போ நாங்க அவங்க கூட ஆடுறோம் அப்படின்னு சொல்லி பழைய பிரச்சனைகள்லாம் ஒதுக்கி வைங்க, கிரிக்கெட்டா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழையும் போதே பாகிஸ்தான்லாம் விடு, எனக்கு இந்த ஸ்ரீலங்காவை அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது. 1988ல எல்லாரும் வெயிட் பண்ணாங்க, இந்த இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் எப்படா நடக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நடந்துச்சு. ஃபைனல்ஸும் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா பீட் பண்ணுச்சு இந்தியா ஸ்ரீலங்காவை ஃபைனல்ஸ்ல. ஒரு சூப்பர்பான டோர்னமெண்ட், நிறைய பேரால மறக்க முடியாத ஒரு ஏசியா கப்னு சொல்லலாம் 1988. அதன் பிறகு 90கள், 95, 90க்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் இருக்கு. 92, 94ல நடக்கல. ஒரு கேப்புக்கு அப்புறமா 95ல தான் நடக்குது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்தியா தொடர்ந்து டாமினேட் பண்ணிட்டே வராங்க. ஸ்ரீலங்கா ஃபைனல்ஸ்ல அடிச்சுக்கிட்டே வராங்க. அதாவது வந்து 5வது சீசன்லயே வந்துட்டு 84, 86, 88, 90, 95ன்னு 5வது சீசன்லயே 4 தடவை கப் அடிச்சிட்டாங்க இந்தியா. ஒரே ஒரு தான் ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருக்குது. இந்த முதல் 5 சீசன் முடிவுல பாகிஸ்தான் கப்பே அடிக்கல. 97ல இந்தியாவை ஸ்ரீலங்கா வந்து அடிக்குது. திரும்பவும் இப்போ ஸ்ரீலங்கா அவங்களோட 2வது கப் அடிக்கிறாங்க. இப்போ 5-2 யாரா அடுத்து ஜெயிக்க போறான்னு பார்க்கும்போது 2000ல பங்களாதேஷ் நடக்குது. இந்த சீரீஸ்ல ஒரு மிகப்பெரிய ஷாக், இந்தியா ஃபைனல்ஸ்க்கே போகல இந்த முறை. இந்தியா போகலங்கிறத தாண்டி பெரிய ஷாக் என்னன்னா பாகிஸ்தான் அவங்களுடைய முதல் ஏசியா கப் ஜெயிச்சிட்டாங்க. அப்ப எல்லாரும் பேசுறாங்க, டேய் இந்த தடவை எப்படி தெரியுமா பாகிஸ்தான் ஜெயிச்சது, இந்தியா ஃபைனல்ல இல்ல. இந்தியா ஃபைனல்ல இருந்திருந்தா ஒன்னு ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருக்கும், இல்ல இந்தியா ஜெயிச்சிருக்கும்.
ஆனா இந்தியா இல்லாதனாலதான் இன்னைக்கு புதுசா பாகிஸ்தான் ஒரு அணி உள்ள ஃபைனல் வரைக்கும் வந்து ஜெயிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. ஸோ ஃபைனல்ஸ்க்கு பாகிஸ்தான் போய் ஜெயிச்சுது. வேற மாதிரி ஒரு வெற்றியை வந்து பார்த்துச்சு. 2000ல முதல் முறை ஏசியா கப் அடிச்சோம்னப்ப ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன்ஸ் எல்லா இடத்துலயுமே பாகிஸ்தான் ஆல் ஓவர் மக்கள் எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்த அந்த நாள் வந்துருச்சுன்ன உடனே அவங்க வந்துட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு 6 சீசன் முடிஞ்சு போச்சு. 6 தடவை நடந்துமே இதுல ஒரு தடவையும் ஜெயிக்கலன்னப்ப இந்த 7வது முறை ஜெயிக்கிறாங்க பாகிஸ்தான். இதன் பிறகு 2004ல வந்து இது 6 அணிகளாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அடுத்ததாக ஏன்னா ஹாங்காங் அண்ட் யுஏஇ இரு அணிகள் வந்து ஒன்றாக சேர்றாங்க. ஸ்ரீலங்கா திரும்பவும் வந்து ஹோம்ல வந்து விளையாடும் போது கப் அடிக்கிறாங்க 2004ல. 2008 பாகிஸ்தான்ல நடக்குது. ஒரு ஹை ஸ்கோரிங் எடிஷன் சொல்லலாம் 2008 பொறுத்த வரைக்கும். நிறைய ஹை ஸ்கோர்ஸ் பார்க்க முடிஞ்சது. கொஞ்சம் அந்த T20 எராலாம் ஸ்டார்ட் ஆன டைம்ங்கிறனால ஸ்கோர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த ஒரு 20 30 ரன் 40 ரன் எக்ஸ்ட்ரா போற மேட்சஸ் ஆவரேஜா நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸ்ரீலங்கா ஃபைனல்ஸ்ல இந்தியாவை தோக்கடிச்சாங்க. 2010 ஸ்ரீலங்கால நடக்குது. இந்தியா திரும்பவும் ஸ்ட்ராங்கா உள்ள வராங்க. தோனி தலைமையில ஸ்ரீலங்காவை அடிச்சு திரும்பவும் கப் அடிக்கிறாங்க. சோ இது எப்பவுமே இந்த ஏசியா கப்ன்றது இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா தாங்க, இந்த பாகிஸ்தான்லாம் சும்மா காச்சுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு டோர்னமெண்டா தான் அமைஞ்சிருக்கு. சரி பல முறை அடிச்சிட்டாங்கப்பா இந்த இந்தியா, இதுக்கப்புறம் நம்ம கம்பேக் கொடுக்குற டைம் நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது இந்தியாவோட ஸ்ரீலங்காவோட நான் வரேன்னு சொல்லி ஹோஸ்டிங் நேஷனான 2012ல பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் தடவையா ஃபைனல்ஸை ரீச் பண்றாங்க. ஹோம்ல அதுவும் அவங்க அந்த லாஸ்ட் பால் த்ரில்லர்ல போய் பாகிஸ்தான் கிட்ட தோத்து போறாங்க. அதன் மூலமா பங்களாதேஷ் அந்த கப்பை ஜெயிக்க முடியாம மிகப்பெரிய ஒரு வருத்தத்தோட வெளியே போறாங்க. 2014ல மீண்டும் பங்களாதேஷ் நடக்குது. ஸ்ரீலங்கா அன்பீட்டனா போய் அவங்களுடைய 5வது டைட்டில ஃபைனல்ஸ்ல அடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ வந்து ரொம்ப நெருங்கிட்டாங்க, கிட்ட வந்துட்டாங்க இவங்க. என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது 2016ல முதல் முறையா T20 ஃபார்மேட்டுக்கு ஏசியா கப் வந்து மாற்றப்படுது. இந்த தடவை வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏன் அப்படின்னா அந்த அந்த T20 எரா இன்னும் நல்லா பூம் ஆயிட்டு இருக்கிறனால ஓகே சூப்பர் ரைட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது ஏசியா கப் பண்றாங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது ஏசியா கப். 2016ல முதல் முறையா T20 ஃபார்மேட் வரும்போது பங்களாதேஷ ஃபைனல்ஸ்ல போய் அடிக்கிறாங்க இந்தியா. ஸோ இந்த 2010களுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு 12ல வந்து ஃபைனல்ஸ்ல போய் தோத்ததா இருக்கட்டும் பங்களாதேஷ், திரும்பவும் 16ல இந்தியா கிட்ட தோத்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்க மீண்டும் மீண்டும் ஃபைனல்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய கன்சிஸ்டன்சி வந்து அதிகமாக்கிட்டே போயிட்டு இருக்குது. 2018ல யுஏஇல நடக்குது. ஓடிஐ ஃபார்மட் பங்களாதேஷ ஃபைனல் அடிக்கிறாங்க இந்தியா. கப் அடிக்குது 2018ல இந்தியா யுஏஇல ஓடிஐ ஃபார்மட்ல. இப்பதான் என்ன முடிவு பண்ணாங்க இந்த 2014க்கு அப்புறமா, இனிமேல நமக்கு அடுத்த வருஷம் T20 இப்ப நெக்ஸ்ட் ஐசிசி டோர்னமெண்ட் என்ன வருது அது வந்து T20 ஃபார்மட் அப்படின்னா ஏசியா கப் இந்த வருஷம் வந்து 2020 ஃபார்மட். அடுத்து வரப்போற ஐசிசி டோர்னமெண்ட் 50 ஓவர்னா 50 ஓவர் ஃபார்மட் இந்த வருஷம் ஏசியா கப் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது போல அப்படியே மாறி மாறி வந்து 2018ல வந்து ஓடிஐ ஃபார்மட் இந்தியா டிஃபெண்ட் பண்றாங்க டைட்டில. 2022 கோவிட்க்கு அப்புறம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் 4 வருஷங்கள் கழிச்சு திரும்பவும் நடக்குது. யுஏஇல T20 ஃபார்மட்ல நடக்குது. இந்தியா நாக் அவுட் ஆயிட்டாங்க சூப்பர் 4லயே. என்னடா இது அப்படின்னு பார்த்தா மீண்டும் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா போய் அடிச்சு நவுத்துறாங்க. பாகிஸ்தானை தோக்கடிச்சு ஃபைனல்ஸ்ல 6வது முறையா அவங்களுடைய டைட்டில் அடிக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே 7 முறை டைட்டில் அடிச்ச இந்தியா 6 முறை டைட்டில் அடிச்ச ஸ்ரீலங்கா. என்ன நடக்க போகுது? திரும்பவும் ஸ்ரீலங்கா 2023ல அடிச்சு 7-7 ஈக்குவல் பண்ணுமா, இல்ல பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் எவனா வந்து குட்டையா குழப்பிடுவானா வெயிட் பண்ணா எதுவுமே இல்ல, நான் தான் திரும்பவும் அடிக்கிறேன்டான்னு சொல்லி 8வது முறையா ஏசியா கப் அடிக்கிறாங்க இந்தியா. 2023ல ஓடிஐ ஃபார்மட் நடக்குது. பாகிஸ்தான் ஸ்ரீலங்கால மாறி மாறி நடக்குது. இந்தியாவுடைய மேட்சஸ் எல்லாமே ஸ்ரீலங்கால நடக்குது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போன இந்த டோர்னமெண்ட் 2023ல இந்தியாவுக்கு வந்து அவங்களுடைய பிரைம் ஃபார்ம் எங்க போனாலும் நான் ஜெயிச்சிருவேன்டான்ற மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருந்தனால இந்தியா வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்டை சூப்பரா வந்து அடிச்சு ஜெயிச்சு காட்டுது. இப்போ 2025ல ஏசியா கப் ஒரு பிக்கஸ்ட் கான்டினென்டல் டோர்னமெண்டா இருக்குது. இத்தனை நாடுகள் இந்த கான்டினென்ட்ல இருக்கிறாங்க அப்படின்றத விளையாடும் போது இன்னுமே சூப்பர். ஆப்பிரிக்கன் டோர்னமெண்ட், அமெரிக்கன் டோர்னமெண்ட் நீ ட்ரை பண்ணலாம், ஆனா நீ காணாம போயிருவான். ஆனா ஏசியா கப் தான் என்னைக்கு நிலைச்சு நிக்குன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறாங்க ஏசியா கப். இப்படிப்பட்ட இதுல 8 டிராஃபியை கையில வச்சிருக்கிற இந்தியாவும் 6 டிராஃபியை கையில வச்சிருக்கிற ஸ்ரீலங்காவும் 2 முறை ஜெயிச்ச பாகிஸ்தானும் இது இல்லாம இருக்கக்கூடிய மற்ற அணிகளும் சேர்ந்து ஒரு 8 அணிகள் போட்டி போடுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். 4 அணிகளாக வந்து குரூப்பா பிரிச்சிருக்காங்க. இந்த குரூப்ஸ் எப்படி இருக்குது, ஒவ்வொரு டீமோட ஸ்குவாட் எப்படி இருக்குது, இந்த ஏசியா கப்புடைய மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ், இதோடைய இந்த டோர்னமெண்ட் சுத்தி இருக்கக்கூடிய டென்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்துட்டு பார்க்க போறோம் இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள் வீடியோக்கள்ல. இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பாக்குறேன். நீங்க சொல்லுங்க உங்களுடைய மறக்க முடியாத ஏசியா கப் மெமரபிள் மொமெண்ட் அப்படின்னா எது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல. இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பாக்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் பலம். ஓகே பாய்.